ஐ எம் கைடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேனரை வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எஸ்எஸ்ஜிடி 2024க்கான சேஃப் ஸ்கோர் என்னவா இருக்கும், அதாவது சேஃப் ஸ்கோர், அதாவது கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்து நார்மலைசேஷன் ஸ்கோர் அப்படின்னா என்ன, அப்புறம் வந்து ரன்னிங் டிப்ஸ் எப்படியெல்லாம் ஓடினா நம்ம வந்து அந்த 5 கிலோமீட்டர் வந்து இது பண்ணலாம், அது இப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மூவ், அதாவது அடுத்து என்ன பண்ணலாம், ரன்னிங்லாம் முடித்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேஃப் ஸ்கோருங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது, நான் வந்து ஒரு அசம்ஷனில் தான் வந்து சொல்கிறேன். இதே வந்து 100% வரும்னு வந்து சொல்ல முடியாது. ஒரு போன வருஷம் கட்டாக போச்சு, நானும் அனலைஸ் பண்ணி வந்து சொல்லக்கூடிய ஒரு இது தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா புதுசாக வந்து எஸ்எஸ்ஜிடி வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க, அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா 2018 ஒரு மாதிரி நடந்துச்சு, 2021 வந்து அதை வந்து ஆல்டர்னேட்டாக வந்து கொண்டு வந்தாங்க. 2022 வந்து அது ஒரு மாதிரி வந்துச்சு. இப்போ 2024 வந்து அது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 100 மார்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க்கு வந்து 100 மார்க் வச்சாங்க, அதுக்கப்புறம் 80 மார்க்குக்கு 2 மார்க் வச்சு நெகட்டிவ் மார்க் 1/2 மார்க் வச்சாங்க. இந்த வருஷத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 வந்து கொடுத்துருக்காங்க. அதே 80 கொஸ்டின் தான். அப்படிங்கிறப்ப வந்து கட் ஆஃப் வந்து ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இன்னொரு பேட்லாக் என்னென்னா, தமிழில் வந்து இந்த தடவை வந்து எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு கரெக்டாக என்னன்னு சொல்கிறது என்னன்னு தெரியல. அதனால் இந்த தடவை கட் ஆஃப் வந்து நம்மளோட வந்து ஒரு சில பேர் வந்து எல்லாரோட சேனல்லையும் சொல்லுவாங்க, இவ்வளோ தான் வரும் கட் ஆஃபு அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய சேனலையும் சொல்கிறது வந்து ஒரு அசம்ஷன் தான். அதனால் இதே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் இது பண்ண வேணாம். சேஃப் ஸ்கோரை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா, ஒரு 50+ எடுத்தாலே ஒரு சில நேரம் வரும். ஏன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலைசேஷன் ஸ்கோர்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம் வந்து ஒரு 20 நாள் அல்லது 30 நாள், இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 ஷிஃப்ட்டு மாதிரி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4 ஷிஃப்ட்டு வந்து நடக்குது. அந்த 4 ஷிஃப்ட்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஆல்டர்னேட்டாக ஈஸியாகவும் இருக்கும், அந்த மாடரேட்டாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டிஃபிகல்ட் லெவல் இப்படின்னு வந்து பிரித்து வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இப்போ வந்து எக்ஸாமில் வந்து நல்லா படிக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஷிஃப்ட்டில் வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க, அந்த ஷிஃப்ட்டே இப்போ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்குது, அது வந்து உங்களுக்கு மட்டும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க, ஆல் ஓவராக வந்து கொஸ்டின் வந்து 50% 50 வந்து கஷ்டமாக இருந்தால் நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து அதிகமாக வரும். சப்போஸ் ஒரு 75 ஒரு 80% வந்து அதிகமாக இருந்தால் நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து கம்மியாக வரும். அந்த மாதிரி தான் வரும். அதனால் வந்து சேஃப் ஸ்கோர் வந்து கரெக்டாக ஒரு 50 எடுத்தால் கூட ஒரு சில நேரம் அந்த அவங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்தால் அவருக்கு ஒரு 15 மார்க் கிடச்சா கூட 65 மார்க் ஆகிப்போச்சு. அப்போ வந்து என்ன பண்ணலாம், அவர் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து குவாலிஃபை இருக்கலாம். சப்போஸ் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து ஈஸியாக கேட்டிருக்கலாம், அவர் வந்து 52 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எடுத்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப அவரால் வந்து ஃபிசிக்கல் வந்து பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப 60 வந்து உங்களுடைய ஸ்கோராக கூட இருந்து ஒரு 2 மார்க் கூட ஏறலாம். ஏன்னா ஒரு சில நேரம் 4 மார்க்கு அந்த மாதிரி வந்து 2 மார்க் ஏறலாம், 4 மார்க் ஏறலாம். அது வந்து கரெக்டாக ஒரு வந்து உங்களால் சொல்ல முடியாது இத்தனை மார்க்கு தான் ஏறும் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷிஃப்ட் வைஸ் வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சிஸ்டமேட்டிக் தானே, அதனால் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து எலெக்ஷன் டைம்னால் வந்து இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன ரீசன் தெரியல. சப்போஸ் வந்து மே மாதம் வந்து விடுறதுக்கு சான்சஸ் குறைவாக கூட இருக்கலாம். ஜூன் மாதம் வந்து நம்ம வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். ஏன்னா எலெக்ஷனால் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியல என்றைக்கு வந்து ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் விட்டாலும் தெரியும். இப்போ ரிசல்ட் விட்டு அன்றைக்கி உங்கள் நேம் வந்தாலும் உங்கள் வந்து ஸ்கோர் தெரியாது. ரிசல்ட் விட்டு ஒரு 1 வீக் கழித்து, அதாவது ஒரு வாரம் கழித்து தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் ஸ்கோர் எவ்வளோ என்னன்னு சொல்லி எஸ்எஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய நார்மல் ஸ்கோர் எவ்வளோ, அதாவது ரா ஸ்கோர்னு சொல்லி தனியாக வரும். அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியாக வந்து வரும். அதனால் வந்து நீங்கள் 50, 55, 60 அந்த ரேஞ்சில் எடுத்தாலே ஓரளவு ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சொல்ல முடியாது, என்ன வேணால் நடக்கலாம். எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்தளவில் நார்மலைசேஷன் ஸ்கோர் இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து கணிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வேணால் பேடாகவும் வரலாம், குட்டாகவும் வரலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து நார்மலைசேஷன் ஸ்கோர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வந்து தெளிவாக சொன்னேன். அது வந்து எக்ஸாம் பொறுத்தளவில் டஃப்னஸை பொறுத்தளவு எக்ஸாம் வந்து மார்க் வந்து
கூடும். டஃப்னஸ் இருக்கும்போது மார்க் வந்து எந்த அளவுக்கு குறையும். இப்போ ஒரு சில ஷிஃப்ட்டில் வந்து 2 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து டஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 10 மார்க் போனஸாக வரும். கிட்டத்தட்ட வந்து ஷிஃப்ட்டுகளை பொறுத்து கிட்டத்தட்ட 1 to 25 மார்க் வரை வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு வந்து தெரியல. அதாவது கஷ்டமான ஷிஃப்ட்டு. ஏன்னா அந்த தடவை எக்ஸாம் வேறு ஒரு சில ஏரியாவில் வந்து சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளத்தினால மறுபடியும் வந்து எக்ஸாம் வந்து ஒரு கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு நார்த் சைடு வந்து 30ஆம் தேதி அப்போ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதனால் வந்து ரீவேல்யூஷன் கொஞ்சம் டைம் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. மோஸ்ட்லி வந்து ஜூன் மாதம் வந்து நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் மாதம் வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி, ஏன்னா 5 கிலோமீட்டர் வந்து ஓடுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் தான் நடக்கும். ஃபிசிக்கல் போகிறப்ப வந்து நான் என்னென்ன ஏரியாவில் எப்படி இருக்கும், இப்போ மதுரை பொறுத்தவரை மதுரை சென்னை 2 ஏரியாவில் தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து நடக்கும்போது அது எப்படி நடக்கணும். சப்போஸ் இந்த ஸ்கோர் கீழே இருக்கேன் 50 கீழே அந்த மாதிரி இருக்கவங்க 50, 55, 65 அவ வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து குவாலிஃபை ஆகலாம். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்தால் தான் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம் வந்து ரிசல்ட் வர்றாங்கன்னா அன்றைக்கே வந்து உங்களுடைய ஸ்கோர் வந்து தெரியாது. ஆஃப்டர் 7 days கழித்து தான் அவங்க வெப்சைட்டில் வந்து இந்த தேதி கொடுத்துருப்பாங்க. நார்மலைசேஷன் ஸ்கோர் இந்த தேதியில் நாங்கள் விட போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து வந்து இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் வந்து ஒரு 50, 55, 60 எபோ இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபிசிக்கலை வந்து டச்சப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்டர் வந்து ரிசல்ட் வந்தோடனே ஒரு 15 days ஒரு 20 daysல வந்து ஃபிசிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஹால் டிக்கெட் வந்து விட்டுருவாங்க. சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் அஃபீஷியலாக வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கோரை பொறுத்தவரை இது பண்ணாங்க. சப்போஸ் நான் ரொம்ப இதாக இருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இயர்க்கான ரெக்ரூட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு 900 வேகன்சி ப்ளஸ் கிட்ட இது பண்ணியிருக்காங்க. அதான் 800ன்னு சொல்லலாம். அடுத்த வருஷம் இதே வந்து வேகன்சி இது பண்ணலாம். நவம்பர் மாதம் வந்து போடுறதா அவங்க ஆனுவல் காலண்டர்லேயே 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸிங் நடத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தடவை மிஸ் பண்ணிட்டாலும் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டான இது பண்ணுங்க. ஏன்னா அந்த தடவை வந்து தமிழ் ப்ளஸ் வந்து நெகட்டிவ் மார்க்கும் வந்து கம்மி. அதனால சொல்கிறேன் 0.25. போன வருஷம் வந்து 0.50 இருந்துச்சு. இந்த தடவை வந்து 25ஆக மாற்றிட்டாங்க. அது ஒரு இதுதான், ஒரு பாயிண்ட் தான். அதனால சொல்கிறேன் ஃபிசிக்கல், அதாவது ரன்னிங் டிப்ஸ்ன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ரன்னிங்ஸ் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து 24 நிமிஷத்துக்குள்ளே வந்து கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி வந்து தயாராகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் பிஎம்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட். நான் சொல்கிறது எஃப்டினா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. பிஎம்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து 170 வந்து அக்யூரேட்டாக வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு வந்து இதே கொடுக்க மாட்டாங்க, அக்யூரேட்டாக வந்து செக் பண்ணுவாங்க. ஜெஸ்ட்டு அதே மாதிரி அதையும் வந்து அக்யூரேட்டாக பார்ப்பாங்க. ஜெஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பேண்டில் வந்து 80 இருக்கணும், எக்ஸ்பேண்டில் வந்து 85 இருந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இது பண்ணுவாங்க. வெயிட்டை பொறுத்தளவில் நீங்கள் வந்து 50க்கு மேலே இருந்தால் ஓகே, 50 கீழே இருந்தாலும் உங்களை அண்டர் வெயிட்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் அப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வந்து நீங்கள் இது ஒடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும். நீங்கள் வந்து பாஸ் ஆனவுடனே உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், கழிக்கணும், கூட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து ப்ளஸ் பாயிண்ட் எழுதி அதில் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. பாஸ் ஆனாலும் பெயினாலுமே பாஸ் ஆகிற கேண்டிடேட்டுக்கு வந்து ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க, இவ்வளோ வெயிட்டை நீங்கள் ஏற்றணும் இறக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. வெயிட்டில் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து டெர்மினேஷன் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு வந்து கரெக்டாக பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஹைட்டு வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது பண்ணிக்கங்க, கரெக்டாக ஹைட் இல்லாதவங்க ஜஸ்ட் நல்லா முடியலாம் நல்லா இது பண்ணிங்கன்னா முடி கரெக்டாக 170 இருந்தாலும் அவங்க வந்து அக்யூரேட்டாக வந்து நல்லா க்ளீனாக வந்து பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்ச பிறகு அதை ஒவ்வொரு இதில் வந்து ஒரு மாதிரி இருக்குது. சென்னையில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஹைட்டு வெயிட்டு ஜஸ்ட் அளந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் வந்து ஓட விட்டாங்க. சென்னையை பொறுத்தளவில் எப்படின்னு தெரில, அது எனக்கு சரியாக. நான் வந்து போன வருஷம் வந்து அங்கே மதுரையில் தான் வந்து அட்டன் பண்ணேன், அதாவது ஆர்டிசி சென்டர் சிவகங்கையில். அங்கே அப்படி தான் பண்ணாங்க. அதனால் சொல்கிறேன். இடைப்பேட்டியில் வந்து மெடிக்கல் பண்ணால் அதனால் தெரில, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்தளவில் வந்து நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் வந்து ஓடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அதுக்கு எப்படி தயாராகிறதுன்னு பற்றி நான் வந்து சொல்கிறேன் தெளிவாக. சின்ன டிப்ஸ் தான், அதை வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்துக்குங்க. 5 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க. முடிஞ்ச அளவு வந்து மார்னிங் வந்து ஓட பாருங்கள். ஈவினிங் வந்து
இந்தளவுக்கு ஓடும்போது ஸ்டெமினா வந்து உங்களுக்கு இருக்காது. 5 கிலோமீட்டர் ரன்னிங்ஸை வந்து டெய்லி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 1 வீக் ஒரு ஸ்லோ ஜாக்கிங்கில் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு ஏற்றுங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடும்போது தான் உங்கள் ஸ்டெமினா லெவல் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ரோட்டில் வந்து மேக்ஸிமம் ஓடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா முட்டி வந்து வந்து நல்லா வலிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன், மசில்ஸு காப் மசில்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் ஷூ போட்டு ஓடுங்க. கிரவுண்டில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 கிலோமீட்டர் கரெக்டாக அக்யூரஸாக ஒரு 500 மீட்டர் வந்து வச்சு ஓடுங்க. 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் ஓடினா 24 நிமிஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்க்காதீங்க. டைமிங்கை முடிஞ்ச அளவு டிக்ரீஸ் பண்ண பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ண பார்க்காதீங்க. டிக்ரீஸ் பண்ண பார்த்தா தான் உங்களால் ஓட முடியும். ஏன்னா 5 கிலோமீட்டர் வந்து இங்கேயே நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய்ட்டு வந்து கரெக்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதை வந்து கொடுக்க முடியும். ஏன்னா வந்து கிரவுண்டு ஒரு சில தாவா மேடாக இருக்கும். இங்கே வந்து ரோட்டில் தான் நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து கிரவுண்டை விட்டு ரோட்லேயே ஓடி பழகுங்க. ஷூ நான் போட்டுங்க, நல்லா ஸ்போர்ட்ஸ் ஷூவாக. நார்மல் கீழே வந்து ஃப்ளாட் ஃபுட் மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தனியாக ஒட்டி வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக். அந்த ஷூவை வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சில ஷூவில் கீழே வந்து அந்த ஃபுட் இல்லாமல் நார்மலாக இருக்கும். கீழே பிளாக் கலரில் ஒரு கோட்டிங், பிளாஸ்டிக்கில் ரஃப்பான ஒரு கோட்டிங் இருக்குது, அதை வந்து வாங்கிங்க. ஸ்போர்ட்ஸ் ஷூன்னு தனியாகவே இருக்கும், அதை வாங்கி ரோட்லேயே மேக்ஸிமம் பழங்க. ஏன்னா வந்து நீங்கள் இங்கே ரோட்டில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன், நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை ஈவினிங் மார்னிங் ஓடிங்க. நல்லா வீக்லி ஒன்ஸ் வந்து டைமிங் வைங்க. 5 கிலோமீட்டர் எவ்வளோ நிமிஷத்தில் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைங்க. கட் ஆஃப் வந்து பயப்படாதீங்க, என்ன வேணால் வரலாம். ரிசல்ட் வந்து அந்த பிறகு நம்மளுடைய சேனலில் வந்து இதை பற்றி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மூவ்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும், ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகணும். ஹைட் வெயிட் ஜெஸ்ட் எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும். ஜெஸ்ட் வந்து கரெக்டாக இல்லைன்னா அதுக்கேற்றாப்புல புல்லப்ஸு, தண்டால் எடுக்கிறது, அந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு இதை பண்ணுறது, அந்த மாதிரி இது பண்ணணும். வந்து திங்க் பண்ணாதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் ஆஃப் வருமா வராதா என்னன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. பாசிட்டிவாகவும் வரும், நெகட்டிவாக வரும், 2 சான்ஸ் தான். ஏன்னா வந்து நார்மலைசேஷன் ஸ்கோரை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸ்கோரை வந்து கரெக்டாக வந்து இது பண்ண முடியாது. அதனால தான் கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து ஆன்சரு சீட்டை வச்சு எதையுமே வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆன்சர் சீட்டும் இதுக்கு வந்து ஸ்கோர் வந்து கரெக்டாக வரும். உங்களுடைய ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து 1 வீக்கு ஒரு 2 வீக் கழித்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து போனஸ் மார்க்குன்னு சொல்லி எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க. என்சிசி கேண்டிடேட்டுக்கு வந்து தனியாக வந்து அவங்களுக்கு வந்து மார்க் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4%, 5% வந்து இருக்குது. 8 மார்க் என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால், பி சர்டிஃபிகேட் இருந்தால் ஒரு 6 மார்க், 4 மார்க், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் மார்க் வந்து அவங்களுக்கு தனியாக இருக்குது. அது ஆட் ஆகி தான் உங்களுக்கு வரும். ஃபிசிக்கல் வந்து அது ஆட் ஆகி வராது. ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணாமல் உங்களுக்கு ஆட் ஆகி வந்து ஓவரால் கட் ஆஃபில் வந்து ரீச் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசல்ட் வந்த பிறகு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிவகங்கை அந்த மதுரை எப்படி போகணும், பஸ் ரூட்டு எல்லாமே வந்து எந்த A to Z எப்படி வந்து நீங்கள் உள்ளேக்கு போகணும், எப்படி என்னென்ன செக்கிங்லாம் நடக்கும், எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். SRGD வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா 2Z இது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சப்போஸ் பர்சனலாக வந்து கான்டெக்ட் பண்ணணும்னா நம்மளுடைய சேனல் இருக்குது, அதை பற்றி மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.